அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி ஒரு யம்மி அண்ட் டேஸ்டியான ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் சாசேஜஸை வச்சு ஒரு கறி தான் செய்ய போகிறேன். சாசேஜஸை பொறுத்தவரையில் நிறைய வெரைட்டியாக இருக்குது, சிக்கன், மட்டன், பீஃப்னு. பட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் சாசேஜஸை வச்சு தான். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக வேணும்னா நீங்கள் பெரிய பெரிய பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டி பீசஸாக வேணும்னா நீங்கள் குட்டி குட்டி பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒன்றை ஸ்ட்ரைட்டாகவும் இன்னொன்று இந்த மாதிரி க்ரோஸ்டாகவும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மோஸ்ட்டாக சிக்கன் சாசேஜஸை பொறுத்தவரையில் நம்ம சிக்கன் கறி, பீஃப் கறி வைக்கிற மாதிரி கூட வைக்கலாம். நானும் இன்றைக்கி அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. இந்த சிக்கன் சாசேஜஸை ஃபர்ஸ்ட் டே குக் பண்ணி செகண்ட் டே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த கறியோட மசாலா எல்லாமே சிக்கன் சாசேஜஸோட நல்லா கோட் ஆகியும் அந்த சிக்கன் சாசேஜஸில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாமே கறியோடு இறங்கி ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதை நான் செய்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இவ்வளோதான் எடுத்துருக்கிறேன். ஸோ இஞ்சியும் பூண்டையும் நான் இடிச்சிட்டு சேர்க்காமல் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்பவும் நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்து செஞ்சுக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஞ்சியும் பூண்டும் நான் தட்டி சேர்க்கலை. இதில் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கீறி சேர்த்துருக்குறேன். கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு பட்டையும் 2 ஏலக்காவும் சேர்த்துருக்குறேன். அது கூடவே கொஞ்சமாக உளுவா சேர்த்துருக்குறேன். உளுவானா வெந்தயம். ஸோ நிறைய பேருக்கு உளுவானா தெரியாமல் இருக்கும், வெந்தயம்னா தெரியும். ஸோ அதை தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சோட்டே பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் வரைக்கும் இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், நச்சீரத்தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் நல்லாவே சேர்த்துக்கிறேன். இந்த கறிக்கு கலர் கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தனித்தூள் தான். இன்றைக்கி நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கலர் ரொம்பவுமே அழகாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நான் அரைச்ச மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நான் பீஃப் கறி, மட்டன், சிக்கன் ஆக்கும்போது இந்த ஒரு மசாலாவும் சேர்த்துப்பேன். இது நம்மளோட சேனலில் ரெசிப்பியாகவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து இந்த மசாலா பவுடர்ஸோட ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொசேஜஸையும் நல்லா சேர்த்து இது கூட ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சொசேஜஸை போட்டதும் ஒரு 2 மினிட்ஸ் மசாலா கூடவும் அதில் இருக்கிற ஆயில் கூடவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். இதில் நிறைய பேர் தேங்காய் பாலும் சேர்ப்பாங்க. பட் இன்றைக்கி நான் நம்மளோட கிரேவியோட டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்குறேன். தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பண்ணுறப்போ நம்மளோட பீஃப் கறி, அடுத்தது சிக்கன் கிரேவி மாதிரி வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கிறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
டாட்டா, பாய் பாய்.